அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஏலக்காய் வந்து நமக்கு என்னென்ன நன்மைகள வந்து கொடுக்குது? ஏலக்காய் சாப்பிட்றதுனால நம்முடைய உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? அப்படின்றத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏலக்காய் சாப்பிட்றதுனால வாய் துர்நாற்றமானது போயிடும். அது மட்டும் இல்லாம, அந்த வாய் துர்நாற்றத்துல தொடங்கி ரத்த அழுத்தம் வரைக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணி கொடுக்குது. ஸோ உடலுக்கு அது மட்டும் இல்லாம, நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் வந்து கொடுக்கும். மேலும் சுவாச பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஏலக்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு ஏலக்காய் வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஸோ ஏலக்காயினுடைய முக்கியமான மருத்துவ ஆரோக்கிய நன்மைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவை நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கும் பொழுது அஜீரணம், வாய்வு தொல்லை, நெஞ்செரிச்சல், வயிறு உப்பசம் இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலில் பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் தினசரி வந்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது செரிமான நொதிகளை வந்து தூண்டி கொடுக்கும். ஸோ அதனால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைந்து இருக்கக்கூடியது இந்த ஏலக்காய். அதனால் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது வாய் துர்நாற்றமானது போக்கி உங்களுடைய ஈறுகளை எல்லாமே ரொம்ப பாதுகாப்பாக வந்து வச்சுருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்து இருக்கக்கூடியதுன்னா ஏலக்காய் தான். இதில் ஏலக்காயில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கிறதுனால உங்களுடைய ரத்தத்தை வந்து ரொம்ப சீராக வந்து வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்புகள் இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து குறைத்து கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்குங்க. மேலும் மூச்சுக்குழாயினுடைய அலர்ஜி, ஆஸ்துமா இது மாதிரி சுவாச பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே நல்ல ஒரு தீர்வாக ஏலக்காய் தான் வந்து இருக்குது. சளி இருந்துச்சு அப்படின்னா அந்த சளியை நீக்கி சுவாசத்தை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக்கி கொடுக்கும். அதே மாதிரி ஏலக்காயில் நறுமணம் அதிகமாக இருக்குது. இந்த ஏலக்காயினுடைய நறுமணம் தான் மனதினுடைய அழுத்தத்தையே வந்து குறைச்சி ஒரு நல்ல நிம்மதியான ஒரு ஃபீலிங்கை வந்து கொண்டு வருங்க. பொதுவாக ஒரு வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 ஏலக்காய் வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அதே வந்து நீங்கள் தீவிரமாக வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அது பாதிப்புகளை கொடுக்கும். கல்லீரல் இல்லைன்னா பித்தப்பை பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, கர்ப்பிணிகள் இவங்க எல்லாருமே வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கக்கூடாதுங்க. மற்றபடி ஒரு வாரத்துக்கு 2, 3 முறை வந்து நீங்கள் ஏலக்காய் வந்து எடுத்துக்கலாம். ஏலக்காயில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணுன்னா மூளையில் ஏற்படக்கூடிய இந்த வீக்கத்தை எல்லாம் குறைச்சி நம்முடைய உடலுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மூளையுடைய செயல்திறனை வந்து அதிகமாக்கக்கூடிய ஸ்டார்ச் டானிக்குகள் வந்து இதில் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஏலக்காயை வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த ஏலக்காயை எந்தெந்த பொருளோடு சேர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏலக்காய் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் செவ்வாழை பழத்தோடு நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் வந்து சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மாதவிடாய் கோளாறுகள் எல்லாம் வந்து சரியாகும். அதே மாதிரி வெல்லம் இருக்குன்னா அதையுமே பிடித்து நீரில் கலந்து அதோட எலுமிச்சை சாறு, ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு பானம் மாதிரி நீங்கள் தயாரித்து குடிச்சிங்க அப்படின்னா கோடை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தாகமானது நீங்கும். மேலும் உங்களுடைய உடலுக்கு பார்த்திங்கன்னா குளிர்ச்சியானது கிடைக்கும். சோர்வு மாறி மாறி ஒரு புத்துணர்ச்சியானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போது ஏலக்காயை வாயில் போட்டுட்டு போவாங்க. ஏன்னா வாயில் போட்டு மென்னுட்டே போனாங்கன்னா அந்த வெப்ப அலைகள் வந்து அவங்கள வந்து தாக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏலக்காயினுடைய முக்கியமான பயன் என்னென்னா சூரிய வெப்பத்தால் உடம்புல வந்து வெப்பம் வந்து அதிகமாக ஏற்படாமல் வந்து தடுக்கும். ஸோ ஏலக்காய் டீ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏலக்காய் உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான 3 விதமான தோஷங்களையும் வந்து போக்குது. அதாவது 3 தோஷங்கள் அப்படின்றது இங்கே என்னென்னா உடம்புல வாதம், பித்தம், கபம் இது 3க்குமே வந்து சிறந்தது அப்படின்னா அது ஏலக்காய் தாங்க. உடம்புல இருக்கக்கூடிய இந்த 3ஐயுமே வந்து சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மேலும் உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குங்க. இதனால் நீங்கள் ஏலக்காயை சாப்பிட்றது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வாந்தி ஏற்படுது அப்படின்னா அந்த டைமில் 2 ஏலக்காயை வந்து பொடியாக்கி அந்த பொடியை தேனில் குழச்சி குழந்தையோட நாக்கில் நீங்கள் 3 மேலே வந்து தடவுனீங்க அப்படின்னாலே போதும், வாந்தி உடனே வந்து நின்றுடும். அதே மாதிரி ஜலதோஷம் இருக்குது, அதனால் வந்து பாதிப்படைஞ்சிருக்கீங்க, மூக்கடைப்பாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஏலக்காயை வந்து பயன்படுத்திக்கோங்க. 4-5 ஏலக்காயை நெருப்பில் போட்டு அந்த புகையை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சுவாசிக்க கொடுத்தீங்க அப்படின்னாலே மூக்கடைப்பு எல்லாமே வந்து நல்லாயிடும். மேலும் நாவறட்சி, வாயில் உமிழ்நீர் ஊறுறது, வெயிலில் அதிகமாக வேர்க்கிறது இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் தலைவலி வரும், வாந்தி, குமட்டல், நீர் சுருக்கு, மார்புச்சளி, செரிமான கோளாறு இப்படி இத்தனை விதமான பிரச்சனைகளுக்குமே ஏலக்காயை வாயில் போட்டு மென்னாலே போதுங்க, எல்லா பிரச்சனைகளும் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கறது ஏலக்காய். இந்த ஏலக்காயில் நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது.
குறிப்பாக ஆண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கும். இரவில் நல்ல தூக்கம் வராமல் அவதிப்படக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா, நல்ல ஒரு தூக்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஏலக்காய் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஏலக்காயில் இயற்கையாகவே எண்ணெய் நரம்பு மண்டலத்தில் இனிமையான விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதுவும் நைட்டு தூங்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மனம் ரிலாக்ஸாக இருக்கும், நல்ல ஒரு தூக்கம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மன அமைதியின்மை, மன அழுத்தம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் சரி பண்ணிடும். உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப சீராக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். அதே மாதிரி ஏலக்காயை நீரிழிவு நோயாளிகள் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்ற சந்தேகம் ஒரு சிலருக்கு இருக்கும். தாராளமாக எடுத்துக்கலாங்க. அதுவும் நீரிழிவு நோயாளிகளில் டைப் 2 இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தாராளமாக எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணுன்னா இதய பிரச்சனை, நீரிழிவு நோய்கள் இது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உடல் பருமன், உயர் ரத்த அழுத்தம், அதிகமான கொழுப்பு இந்த பிரச்சனைகளுக்கும் ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வடிவில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மேலும் பார்த்திங்கன்னா வாயில் வந்து ஏற்படக்கூடிய கெட்ட துர்நாற்றங்கள் வந்து போக்குறதுக்கும், பல்லு ஈறு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுறதுக்கும் ஏலக்காய் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஏலக்காய் ஆண்களுக்கு எப்படி வந்து உதவியாக இருக்குது அப்படின்னா, ஆண்களுடைய பாலியல் ஆசைகளை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தன்மை இதில் அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து விரைப்புத்தன்மையை வந்து குணப்படுத்தி கொடுக்கும். ஸோ ஆண்களுடைய பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஏலக்காய் வந்து ஒரு இயற்கையான மருந்தாகவே வந்து வேலை செய்யுங்க. அதே மாதிரி இந்த ஏலக்காயை வந்து நீங்கள் நைட்டில் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆண்களுக்கு. ஆண்களுடைய ஹார்மோன்களை வந்து சமநிலைப்படுத்தி கொடுக்கும், இரத்த நாளங்களுடைய அமைப்பை வந்து செயல்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஏலக்காய் நிறைய விஷயங்களுக்கு வந்து உதவியாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது, சினோயல் கலவை அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா பாலியல் திறனை வந்து மேம்படுத்தி கொடுக்கும், ஆண்மை குறைவுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஏலக்காயை வந்து எடுத்துக்கோங்க. ஏலக்காயை பல வழிகளில் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த வகையில் வந்து எடுத்துக்க பிடிக்குமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஏலக்காயை சூடுபடுத்தி வந்து எடுத்துப்பாங்க. இந்த சூடுபடுத்தி எடுக்கும் பொழுது அந்த ஏலக்காயினுடைய ஊட்டச்சத்து மதிப்பு அதிகமாகும், அதனால் வலிமை கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏலக்காயை நீங்கள் அப்படியே வாயில் போட்டு மென்னும் சாப்பிடலாம். அதே மாதிரி டீ, காஃபி இது மாதிரி மற்ற பானங்களில் சேர்த்தும் ஏலக்காயை எடுத்துக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாத்திரை வடிவில் கூட கடைகளில் வந்து கிடைக்குதுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஏலாட் வாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏலக்காய் வந்து ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இந்த ஏலக்காவை மாத்திரை வடிவில் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஏலக்காயில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றியும் அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றியும் நீங்கள் எளிமையாகவே பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பயன் தரக்கூடிய ஆரோக்கியமான தகவல்களை நீங்கள் பார்க்கறதோட மட்டும் விட்டுறாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பதிவு நீங்கள் ஷேர் பண்ணுவதனால அவங்களும் வந்து பயன்பெற முடியும். இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.